சுவிசேஷத்துள்ள சாராம்சத்தையும் அதன் சிறப்பம்சங்களையும் அதை அறிவிக்க வேண்டிய அவசியத்தையும் குறித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தொடர்ச்சியாக இங்கே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த பகுதியிலே ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலே இருக்கிறதான இந்த சுவிசேஷ வசனத்தில் உள்ள எசன்ஸ் சாராம்சம் என்ன, அந்த சுவிசேஷ வசனத்திலே அடங்கியிருக்கிற அந்த சுவிசேஷத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற கருத்தை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலிருந்தும் நாம் விளக்கமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த பகுதியில் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதாவது இங்கே நானே அப்படின்னா அவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிறார். ஏன்னா இந்த நானேங்கிற வார்த்தை சுவிசேஷத்துடைய சாராம்சமான வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுதே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இதை குறித்த செய்தி தான் சுவிசேஷம். அதுதான் அவரே சொல்கிறாரு நானே அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறார். அப்போ நானே என்கிற வார்த்தை இந்த சுவிசேஷ வசனத்தில் இருக்கிறதான சாராம்சத்தை எடுத்து காண்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. வழியும் சத்தியமும் என்கிற வார்த்தைகள் இந்த சுவிசேஷ வசனத்திலே உள்ள சிறப்பம்சங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அதை வருகிற வாரங்களில் நாம் தியானிக்க போகிறோம். ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையானது, ஜீவன் என்கிற வார்த்தை எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறபடினாலே இதற்கு ஆதார வசனமாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நாம் பலமுறை சுட்டி காண்பித்திருக்கிறோம். ஆனால் வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, ஜீவன் என்றால் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதமும், மரணம் என்றால் எல்லா தீமைகளும் எல்லா சாபங்களும். இங்கே நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது தேவனுடைய உறவை மனிதன் இழந்திருப்பதனால்தான் அவன் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தவனாக, எல்லா தீமைகளும் எல்லா சாபத்தையும் தலையின் மேல் சுமக்கிறவனாக, பாவியாக இருப்பதனால் பாவத்தின் விளைவாகிய சாபத்தை தன்மேல் சுமந்து அவதிப்படுகிறவனாக இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆக தேவாதி தேவன் உலகத்தில் மனிதனாக வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்கு பாவ நிவாரணமாக, பாவ விமோச்சனமாக, பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவாக மனுவர்க்கத்து மேல் இருக்கிற அனைத்து சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், எல்லா தீமைகளையும் எல்லா சாபத்தையும். இதை பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். கலாத்தியர் 3:13-14 வசனத்திலிருந்து, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக்கொண்டார். ஆக இன்றைக்கு ஒவ்வொரு மனிதன் மேலும் இந்த சாபங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவன் ஆதாம் என்கிற மனிதனுடைய டிஎன்ஏவிலிருந்து வந்தபடினால் அவன் பாவியாக இருக்கிறான். அவன் பாவத்தை செய்யவில்லை என்றாலும் அவன் பாவியாக இருக்கிறான். பாவத்தை செய்தாலும் பாவத்தை செய்யாமல் போனாலும் பாவியாகவே இருக்கிறான். ஆக அவன் நல்லவனாக ஒருவேளை இருக்கலாம், ஆனால் அவன் பாவியாக இருக்கிறான். அவன் நல்லவனாக வாழற ஒரு பாவியாவன். நல்லவனாக வாழ்ந்து செத்து எல்லா அநியாயத்தையும் அட்டுழித்தையும் பண்ண, அக்கிரமத்தையும் பண்ண, பாவி போகிற நரகத்துக்கு அவன் போகக்கூடிய ஒரு மோசமான நிலையில் அவன் இருக்கிறான். அது அவனுக்கே தெரியல. அதுதான் சுவிசேஷம் சொல்லணும், அது அவசியம். அது அப்படி பாவியாக இருக்கிறதுனால அவன் வாழ்க்கையில் எல்லா தீமைகளும் எல்லா சாபங்களும் செய்ய அவனே குழம்பி போகிறான். நான் எந்த ஒரு பாவத்தையும் பாவ செயல்களையும் நான் செய்யாமல் இருக்கும்போதும், என்னால் இயன்ற நன்மைகளை நான் எல்லோருக்கும் செய்கிறவனாக இருக்கும்போதும், யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் இருக்கும்போதும், எந்த ஈரவுக்கும் தீங்கு செய்யாமல் நான் வாழ்கிற போதும்,
என்னுடைய வாழ்க்கையிலே நடுக்கடுக்கான இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் வருகிறது என்று சொல்லி குழப்பமடைந்த நிலையிலே இன்றைக்கு மனிதன் இருக்கிறான். ஆக இதற்கு காரணம் என்னவென்றால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, இது அவன் பாவியாக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறனால் அப்படி இருக்கிறான், தேவனுடைய உறவை இழந்தவனாக பிறந்திருக்கிறனால் அப்படி இருக்கிறான். ஆக இந்த செய்தி அவனுக்கு அவசியம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆக அவன் ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். பூமிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய உறவின் நிமித்தமாக, ஐக்கிய நிமித்தமாக பெறக்கூடிய நிலையில் அவன் இல்லாமல் இருக்கிறான். தேவனுடைய ஒரு உறவை ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு அதனால் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற முடியாத நிலையிலே, உறவு இல்லாத நிலையிலே, தேவனுக்கும் அவனுக்கும் நல்ல ஐக்கியம் உறவு இல்லாத நிலையிலே அவன் இருக்கிறான். ஆக அவன் பாவியாக இருக்கிறான். எப்படியும் அவன் மரிச்சு போனால் நித்திய வாழ்வும் அவன் இழந்து போகக்கூடிய ஒரு அபாத்திரத்தன்மையிலே, இழந்து போகக்கூடிய ஒரு அபாய கட்டத்திலே அவன் இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு துர்மாக்கியமான நிலை அவன் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால் அவனை இது அவசியமாக அறிவிக்கணும். ஜீவன், நானே ஜீவனமாக இருக்கிறேன். ஜீவன் ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம். ஒவ்வொரு துன்மார்க்கனுக்கும் மோசமான பாவிகளுக்கும் கூட சேர்த்து கல்வாரி சிலுவையில் தேவன் தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி விட்டார். அவனுக்கும் சேர்த்து தான் கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை ஆடையணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆக இப்போ முதலாவது நானேங்கிறதான அந்த சாராம்சம் இந்த வார்த்தையிலேருந்து ஒரு 9 குறிப்புகளை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் 4 குறிப்புகள் நம்ம தியானித்து முடித்து 5வது குறிப்பை கடந்த வாரத்தில் நம்ம ஆரம்பித்தோம். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினோருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இங்கே அவரே எல்லாவற்றையும் செய்கிறார். வானத்தை உண்டாக்கினவர் அவர், பூமியை பரப்பினவர் அவர், மனிதனை உண்டாக்கினவர் அவர், மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு மீட்பை ஏற்படுத்தினவர் அவர், மீட்புக்கான விலைக்கரைத்தை கொடுத்தவர் அவர், இன்றைக்கு சுவிசேஷத்தை அனுப்பி மக்களுடைய உள்ளங்களை திறக்கிறவர் அவர், எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவர். மனுஷன் பெரும்பாலும் அவனுடைய பிரயாசத்திலே எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வாழக்கூடிய நிலையில் அவன் பழகிவிட்டதுனால அவரே எல்லாவற்றையும் கொடுக்குறான்றதை சீக்கிரத்தில் அவனால் ஏற்றுக்க முடியல, நம்ப முடியல. பாருங்கள், அதான் ஒரு 9 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுத்து நம்ம சொல்ல இருக்கிறோம். அதில் 5 பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோம். அவரே நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவங்களை குலைத்து போடுகிறவர். இந்த பாவத்துக்கான பரிகாரத்தை, பாவ நிவாரணத்தை, பாவ விமோச்சனத்தை அவரே பாவமில்லாத இரத்தத்தை சிலுவையில் சிந்தி மரித்து நமக்கான பாவ நிவர்த்தி செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களும் அவன் பாவின்னு சொல்லுது, ஆனால் பாவத்துக்கான பரிகாரத்தை அவன் செய்யணும்னு சொல்லுது. நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணுங்க அப்படின்னு. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி சொல்கிறதே இல்லை. நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் உன் பாவம் போகிறதே கிடையாது. ஏன்னா நீ பரிகாரம் பண்ண முடியாத ஒரு பாவின்னு சொல்லுது. என்ன பரிகாரம் பண்ணாலும் உன் பாவம் போகிறதே கிடையாது. நீயே இல்லை எவரோ அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை பண்ணவே முடியாது. அந்த பரிகாரத்தை பாவமே இல்லாத ஒருத்தர் தான் பண்ண முடியும். பாவமே இல்லாத ஒருத்தர் இந்த பூமியில் கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆக நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லோருமே பாவிகளாக இருக்கிறார்கள். பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. எல்லோருமே ஆதாம் வழியாக இந்த பூமியில் வந்தபடியே எல்லோரும் பாவிகளாக இருக்கிறார்கள். இந்த பாவத்துக்கான பரிகாரத்தை ஒருவராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரே கிடையாது. அப்படி ஒரு பரிகாரத்தை செய்யணும்னா பாவம் இல்லாதவர் தான் செய்யணும். அப்படி பாவம் இல்லாதவர் பூமியில் கிடையவே கிடையாது. கடவுள் மட்டும் தான் பாவம் இல்லாதவர். அவர் தான் தேவாதி தேவன், கடவுள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், பூமியை பரப்பினவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வார்த்தையாக தேவதூதன் மூலமாக கன்னி மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டார். அவங்க உடனே விசுவாசித்தாங்க. என்னன்னாக்கா அவங்களுக்கு புரியல ஆரம்பத்தில். நான் புருஷனை அறியனே, எனக்கு இப்படி நடக்கும்னு சொல்லி குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார்னா அவங்களுக்கு கல்யாணம் குழந்தை போகிறவங்க நினச்சினாங்க. இன்னும் கல்யாணமே அவளே எப்படி எனக்கு நடக்கும்? இது அப்படி வர குழந்தை இல்லைம்மா, இது பரிசுத்தாவின் மூலமாக நடக்கிற ஒரு விஷயம் இது அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. தேவனுடைய வார்த்தை இந்த வானத்தையும் பூமியும் சூரிய சந்திர நட்சத்திரத்தெலாம் உண்டாக்குமானால், இவ்வளோ பெரிய சூரியனை இவ்வளோ பெரிய சந்திரனை உண்டாக்க முடியுமானால், கல்யாணம் ஆகாமலே என் வயிற்றில் ஒரு குழந்தையை உண்டாக்க முடியும் அந்த வார்த்தை அப்படின்னு அதுக்கப்புறம் விளங்கிடுச்சு அவங்க கொடுத்த விளக்கத்தில். ஒரு இடத்துல பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தாவி உன் மேல் வரும் அப்படின்னு ஆவியான ஆழந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வார்த்தை வந்தவுடனே இந்த ஒழுங்கின மாதிரி ஒழுங்கு உண்டாச்சு பூமியில்.
குறைவு மாறி நிறைய உண்டாச்சு, இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாச்சு. அப்போ ஆவியானவருடைய செயல் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நடக்கும்பொழுது நிச்சயமாக இதுவரை நடக்காத ஒரு காரியங்களோட நடக்கும் அப்படின்னு நான் விளங்கிட்டு உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கிறதுன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த வார்த்தை மாம்சமானது. இந்த பூமியிலே மாம்சமான தேவன் இந்த பூமியில் மாம்சமாக பிறந்தார். வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு. இப்போ வார்த்தை மாம்சமானதுனால அவர் இந்த பூமியில் 33 ஆண்டுகள் மாம்சமும் ரத்தம் உள்ள மனிதனாக வாழ்ந்தார். உங்களைப் போல என்னை போல தேவாதி தேவன் வார்த்தை அனுப்பப்பட்டு அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மாம்சமுள்ள மனிதனாக, பாவம் இல்லாத மனிதனாக, ஆதாம் வழியாக வரல. அவர் ஆதாம் வழியாக வராமல் வார்த்தையினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு வந்தார். அப்படி வந்ததுனால 33 ஆண்டுகள் இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவ நிவாரணத்துக்காக, பாவ விமோச்சனத்துக்காக, பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக அவர் தன்னுடைய பாவமில்லாத ரத்தத்தை சிலுவையில் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதான் பார்த்தீங்கன்னாக்கா அவரே நம்முடைய மிருதுகளை குலைத்து போடுகிறவர். இன்றைக்கு மனுஷன் இந்த பாவ நிவர்த்திக்காக என்ன பண்ணி பார்க்குறான். கடைசியில் அவன் பாவம் போன மாதிரி அவனுக்கு தெரியவே இல்லை. ரெண்டாவது பையன் நம்ம சொன்னோம், அவர் நம்மை விடுவிக்கிறவர். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் போய் நீங்கள் சிக்கியிருந்தாலும், மீள முடியாத ஒரு கடனில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அவரே விடுவிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா 430 வருஷம் எகிப்து தேசத்தில் பார்வோனாலும் அவனுடைய வேலையாட்களாலும் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவன் என்ன செய்த தெரியுமா? அவங்கள விடுவித்தார். யாத்திரகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வாசினாக்கா, ஆனால் இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் விடுவிக்கிறவர், அவர் தான் இரட்சகர். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் அவனை விடுவிக்கிறவர். ஏசாயா 43:12 வாசிக்கிறோம், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் அவரே நம்முடைய பரிகாரி. அவரே நம்முடைய பரிகாரி, அதாவது அவரே நம்முடைய பாவத்துக்கான பரிகாரி மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் நமக்கு பரிகாரியாக அவரே இருக்கிறார். அவரே நம்முடைய பரிகாரி. டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். சில நேரத்தில் வியாதிக்காக சிகிச்சை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆரோக்கியத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆரோக்கியத்தை பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. சில நேரத்தில் டாக்டரால் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது ஆண்டவருடைய அற்புதம் அப்படின்னு டாக்டரே சொல்கிறாங்க. ஆண்டவருடைய அற்புதம் இது மருத்துவ ரீதியாக அதை குணப்படுத்த முடியாது. ஆனால் அந்த சுகம் உண்டாகிறது கடவுளுடைய மாபெரும் அற்புதம். ஏன்னா இந்த எல்லா வியாதிகளும் இந்த உலகத்தில் சாபப்பட்டியலில் வருது. இந்த சாபம் எல்லாம் பாவத்தினுடைய விளைவாகிய சாபங்கள். பாவியாருனால எல்லா சாபமும் வருது. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1-14 வரைக்கும் பலமுறை வாசித்திருப்போம். ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிற வசனம். 14க்கு மேலே வர எல்லா வசனங்களும் சாபத்தை பற்றி பேசுகிற வசனங்கள். சாபத்தின் பட்டியல்கள் அங்கே இருக்கும். அதில் ஆவிக்குற நிலையில் வர சாபம், தேவனை அறிய முடியல, தேவனுடைய சித்தம் தெரியல, தேவனுடைய நடத்துதல் புரியல, தேவனுடைய வார்த்தை புரியல, ஒரு குருட்டாட்டம், புத்தி மயக்கமாக இருக்குது, மனதில் கவலைகளும் குழப்பங்களும் திகிலும் அச்சமுமாக இருக்குது. சரீரத்தில் எல்லா விதமான வியாதிகள் அங்கே எல்லா வியாதியும் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். கயிறு பிரயாசத்தில் சாபம் இருக்குது, குறைஞ்ச வருமானம் இருக்குது, அதிக விதையை வயலுக்கு கொண்டு போவாய், குறைந்த அறுவடை நீ பெற்றுக்கொள்வாய் நாங்கள் இருக்கோம். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாபப்பட்டியலில் எல்லா வியாதிகளும் வருது. இந்த சாபத்தெல்லாம் இயேசு தீர்த்திருக்கிறார். நம்முடைய விடுதலை மொத்தமாய் கல்வாரி சிலுவிலே அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் கல்வாரி சிலுவிலே அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை கல்வாரி சிலுவிலே அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்னு ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னாடி திருதர்சனம் அறிவித்தார். அது பேதுரு நடந்து முடிச்சதாக பிரசங்கம் பண்ணார். குணமானீர்கள் அப்படின்னு 1 பேதுரு 2:24 பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணுறார். ஆனால் ஏசாயா 53:5 ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி அதை அறிவித்தார்.
இயேசு பிறந்து சிலுவையிலே இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு இது நடந்து முடிஞ்சு சரீரத்தில் சுகம் உண்டாயிடுச்சுன்னு அவர் பிரசங்கம் பண்ணுறார். சரீரத்தில் சுகம் உண்டாயிடுச்சு அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணுறார். அப்போது அவரே நம்முடைய பரிகாரி. யாத்திரம் 12:26 நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. கவனமாக எதை கேட்கணுமா? கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். அப்போ தான் மற்றவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தா கூட அது பெருசாக தெரியாது உங்களுக்கு. ஏன்னா இதை கவனமாக கேட்டிங்கன்னா இதை கேட்கலாம், அந்த ரிப்போர்ட்டை கேட்டோன்னு ஆடி போடும் எல்லாமே. அந்த ரிப்போர்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை முதல்ல கவனமாக கேட்டுடணும். எதை கேட்டுடணும்? கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து எத்தனை பிளாக் இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த பிளாக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க. ஆஞ்சோ பண்ணுன்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் கிளியர் ஆகிடுன்ற விசுவாசம் உள்ளத்தில் இருக்கும். எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஹேஞ்சோ பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பரிபூர்ண சுகம் எனக்கு உண்டாகிருக்குது. ஆனால் அவங்களுக்கு அது புரியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் ஆடி போயிடாமல் இருக்கணும்னாக்கா இதை ரொம்ப கவனமாக கேட்கணும். எதை கவனமாக கேட்கணும்? இது ரொம்ப கவனமாக கேட்கணும். எதாவது சொல்கிறார், நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யுதுன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை பேசத்தான் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யுது. ஏதோ வாழ்க்கையில் யோக்கியமாக நடந்துக்கிறாங்க, யோக்கியமாக செஞ்சாங்க, அது இல்லை. அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யனாக்கா வியாதியின் அறிகுறிகள் இருந்தாலும் நான் சுகமானேன்னு பாடுறீங்க பாருங்கள். அடுத்த தழும்புகளால் குணமானேன்னு பேசுகிறீங்க பாருங்கள். அதுதான் அவருடைய பார்வைக்கு செம்மையானது. அதான் அவர் தான் பிரியமாக இருக்கிறாராம். விசுவாசம் தினத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, இன்னும் நல்லா காது கொடுத்து கேளு, கவனமாக கேளு, முதல்ல வாசிட்டோம். இப்போது அவர் எதை கேட்டு அது மாதிரியே பேச, அப்படியே நடந்துக்கோ, தொடர்ந்து கேட்டுக்கினே இரு. அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ண வியாதிகள் ஒன்றை உங்கள் மேல் வர பண்ண மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். இந்த சுகம் எப்படி உண்டாகுதுன்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு எல்லாருமே நம்புகிறாங்க, எல்லோரும் அதை சொல்கிறாங்க. அந்த பாதிப்பு இருக்குது உண்மையாக பொய்யான அது உண்மை தான். ஏன்னா ஆதாம் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்படுது. ஆசீர்வாதமாக பொன் விளைஞ்ச பூமி இப்போ முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற பூமியாக மாறிடுச்சு. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னாரு. உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அப்படின்னு இது இருக்கு. அது சாப்பிடும்போது உனக்கு எனர்ஜி கொடுத்துச்சு. இப்படி அதை சாப்பிடும்போது உனக்கு சுகரை கொடுத்துது. இது வரைக்கும் எனர்ஜியை கொடுத்தது, எதை கொடுத்து உனக்கு சுகரை கொடுத்துருது. இப்போ நீ சாப்பிட்டா உனக்கு எனர்ஜி கொடுத்து, இப்போ ஃபேட்டை கொடுத்துருது, உனக்கு சால்ட்டை கொடுத்துருது, உனக்கு ப்ரெஷர் ஏறி போகுது மட்டன்லாம் சாப்பிட்டீங்கன்னா. அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படி தான் நம்புகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமியில் ஒரு சாம்பு இருந்துச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த வாங்கிட்டு வர காய்கறியில் விளைஞ்ச காய்கறியில் சாம்பு இருந்தால் கூட நான் உன் பரிகாரியாக கர்த்தர் தானே, அதை சாப்பிட்டா உள்ளே போய் அது சாபத்துக்கான வேலை தானே செய்யும். இப்போ நான் அதை வேறு மாதிரி பண்ணிடுறேன்னு சொல்லி யாத்திராம் 23 25-26 வரைக்கும் வாசிங்கனாக்கா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த காய்கறியெல்லாம் வாங்கி, இந்த பூமியில் விளைஞ்ச காய்கறியெல்லாம் வாங்கி சமைச்சு நம்ம ஜெபம் பண்ணி சாப்பிடும் போது அதை அவர் ப்ளஸ் பண்ணுறாராம். என்ன பண்ணுறாராம்? ஆசை வச்சா என்ன ஆகுதுனாக்கா, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இதை சாப்பிட்டா வியாதி வருது. நிம்மதியாக ஒரு வாழைக்காய் பஜ்ஜி ஒரு மெதுவடை கூட சாப்பிட முடியல, பிபி வந்துடும்ன்றான். அதோட நிம்மதியாக போய் சாப்பிட முடியல. ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கூட மனுஷனால நிம்மதியாக சாப்பிட முடியல பாருங்கள். அதை சாப்பிட்டா ஏதோ ஒன்று வந்துடுதுன்றான். அவர் சொல்கிறாரு, அதை சாப்பிட்டா ஏற்கனவே உள்ளே இருந்துச்சுன்னா அது போயிடும்ன்றார். அதை சாப்பிட்டேன்னா நான் அதை ப்ளஸ் பண்ண ஃபுட்டு, அது நான் அதை உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். இது உள்ளே போச்சுன்னா இன்னொன்று வந்துடாது, ஏற்கனவே உள்ளே இருந்தாலும் அது வெளியே போயிடும். அப்படி தான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே சாபம் அதில் இருக்குது, இப்போ ஆசீர்வாதம் அதில் வந்தது. நீ சாப்பிடும்போது ஆசீர்வதிப்பார். இப்போ வியாதி உன்னிலிருந்து என்னது விலக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கர்ப்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உனக்கு அபாஷனே ஆகாது, உன் ஆயுசு நாட்களை அற்பாயுசில் போயிட மாட்டேன், பூரணப்படுத்துவேன்னு போட்டுக்குது.
உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அப்போ இந்த பூமியில் இருக்கிற அந்த விளைச்சல்களில் சாபம் இருக்குது. அந்த சாபம் எதனால் வந்துச்சுன்னா, ஆதாம் தேவனுடைய வார்த்தை மீறதுனால அவன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுச்சு. ஆதாம் மாத்திரம் சபிக்கப்படலை. பூமி அது முள்ளும் குறுக்கும் உனக்கு மொழிப்பிக்க வருத்தத்தோட பலனை புசிப்பா. நீ சாப்பிடுவா, ஆனால் ஃபுல் எனர்ஜி கிடைக்கிறது இல்லை உனக்கு. அதில் கொஞ்சம் ஃபுட் பாய்சன் சேர்ந்து தான் வருது. இப்போது எனர்ஜியாக இருக்குது, அதில் உன் சரீரத்தை பாதிக்கக்கூடிய விஷமாக அதில் சேர்ந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்ப உங்கள் உடம்பு என்ன பண்ணுது, அது ஒரு வியாதியை உண்டாக்கிட்டு, ஒரு சைடு எஃபெக்டை உண்டாக்கிட்டு அது சாப்பிட்டு போய். ஆனால் இவர் சொல்கிறாரு, இப்போ நீ சாப்பிட்டனாக்கா உனக்கு வியாதி வந்துடாது. இப்போ நான் ஆசீர்வதிச்சிட்டேன். அதை ஆசீர்வதிச்சதுனால உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி போய் உன் சரீரத்தில் பலன் உண்டாகும். என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். ஏதோ சரீர வியாதிகளை மட்டும் நான் சுமரை தீர்க்கிறதுக்காக சிலுவையில் மறிக்கலை. மனம் சம்பந்தப்பட்டதான எல்லா குமுறல்கள், கொந்தளிப்புகள், கதறல்கள், வேதனைகளை கொடுக்க சிலுவையில் சுமந்து தீர்த்தாராம். ஏன்னா கெத்செமனே தோட்டத்தில் அவர் அவ்வளோ பாரத்தோடு ஜெபிச்சார். அப்போது அவருடைய வேர்வை ரத்தத்தின் துளிகளாக விழுந்துச்சுன்னு பைபிளில் வாசிக்கிறோம். வேர்வை ரத்தில் ரத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் வர்றதுக்கு இல்லை. அர்த்தக்குனா ரத்தம் வரலாம், ஆனால் வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் வர்றதுக்கு ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக டென்ஷன் ஆகி உள்ள ரத்த குழாய் வெடிச்சிதுன்னா அந்த வழியாக ரத்தம் வருமா. ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக டென்ஷன் ஆகி ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சிச்சுன்னா வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மன அழுத்தங்களையும் மன வேதனைகளையும் இயேசு சுமந்து தீர்த்தார். அவர் சொல்கிறார் எரேமியா 33:6, இதோ நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி என்ன பண்ணுவேன், அவருக்கு பரிபூர்ண சமாதான சத்தியத்தையும் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ ஏசாயா 30:17 அவருடைய விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி வியாதினால உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடினால், தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடி நானுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மனம் சம்பந்தமான குமுறல்கள், கொந்தளிப்புகள், காயங்களோடு என்ன பண்ணுறேன், ஆற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இதை பற்றி நம்ம பேசி முடிச்சோம்னால அது அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். வரவே நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். யாத்திராம் 23:22 நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். உனக்கு சத்துருனா அவன் எனக்கும், உனக்கு விரோதினா அவன் எனக்கும் விரோதி. இப்போ 5வது பாயிண்ட் ஆரம்பித்தோம். அவரே நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பேலனை தருகிறவர். அவரே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறவர் அல்ல. நிறைய பேர் தான் நினச்சிக்கிறாங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் வானத்துலேருந்து மண்ணா வந்தது போல் கட்டுக்கட்டாக பணம் வந்தால் நல்லா இருக்கும், அது கள்ள நோட்டாக தானே இருக்கும் அப்படி விழுந்தா. ஏன்னா எல்லா நோட்டுக்கும் ஒரு சீரியல் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குறாங்களே, அப்படி விழுந்தா அது என்ன நோட்டாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் கள்ள நோட்டு அடித்து போட மாட்டாங்களே, அந்த பேங்க் வழியாக தான் வரணும். அது வானத்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வானத்து வர்றதுக்கு வாய்ப்பு அப்படி வந்தால் என்ன நோட்டாக இருக்கும், அது கள்ள நோட்டாக இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுறாரான், அந்த பேங்க்கில் இருக்கிற அந்த பணம்லாம் மக்கள்லாம் வச்சுருக்கிற அந்த பணம்லாம் உன்னுடைய அக்கௌண்ட்டில் வரத்துக்கு நான் ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கான பேலன் நான் கொடுக்குறேன்றார். நீங்கள் அவன் வச்சுருக்கிறான் கவலைப்படாத, அதெல்லாம் உன் அக்கௌண்ட்டில் வரத்துக்கான ஒரு பேலன் நான் கொடுத்துட்றேன். அது அபிஷேகமாக இருக்கலாம், அது சாமர்த்தியமாக இருக்கலாம், அது ஞானமாக இருக்கலாம், அது வெளிப்பாடாக இருக்கலாம், அது ஒரு அறிவாக இருக்கலாம், அது ஒரு ஆற்றலாக இருக்கலாம். அவரே கொடுக்குறானா அது. அது உபாம் 8:17-12 வாசித்தோம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. நீ இருதயத்தில் ஒன்று சொல்லிடாதப்பா, என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய அறிவை நான் கஷ்டப்பட்டு படித்து இந்த வேலையில் போய் சேர்ந்தேன், இது ரொம்ப திறமையாக செஞ்சு இப்போது இந்த வேலையில் இந்த சம்பாதனை நான் சம்பாதிக்கிறேன், இந்த வருமானத்தை நான் சம்பாதின்னு சொல்லிட்டு போகிறேன். உன் சாமர்த்தியம் கைபலன்னு சொல்லிடாத. அந்த ஞானத்தை கூட நான் தான் கொடுத்தேன் படிக்கிறதுக்கு உனக்கு, அந்த ஞானத்தை கூட நான் தான் உனக்கு கொடுத்தேன் படிக்கிறதுக்கு, அந்த அறிவு கூட நான் தான் உனக்கு கொடுத்தேன். இப்போ என்ன சொல்லிடுறேன், உன் சாமர்த்தியம் உன் கைபலன் நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. தேவனாகிய கர்த்தரை. இப்போது பணம் வேணா யாரை நினைக்கணும், யாரை நினைக்கணும், ஏன் அவரை நினைக்கணும்,
வேலைக்கு தானே போகணும். பணம் வேணும்னா வேலைக்கு தானே போகணும். பணம் ஒன்றா வியாபாரம் தானே பண்ணணும். பணம் வரணும்னா உழைக்க தானே செய்யணும். பணம் வரணும் அவரை நினச்சா பணம் வந்துடுமா? அவர் சொல்கிறாரு, நீ வேலைக்கு போய் கூட நிறைய பேர் பாவம் நிறைய உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறாங்க. நீ என்ன நினைக்கணும்? பணம் வரது யாரை நினைக்கணும்? எப்படி நினைக்கணும்? அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திலே ஐஸ்வர்யமும் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை நினச்சிப்பார். நீ உழைப்பை பெருசாக நினச்சிட போகிற, கிடைச்ச வேலையை பெருசாக நினச்சிட போகிற. உடன்படிக்கை செஞ்சதுனால அந்த பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்குது, அந்த நீ செய்கிற அந்த வேலை ஆசீர்வாதமாக இருக்குது. உன்னோட உடன்படிக்கை செய்யலைனாக்கா அங்கே போனாலும் நீ ஒன்றும் பெருசாக முன்னேற போகிறது கிடையாது. அங்கே போனாலும் ஒரு ஆவரேஜ் சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியது தான். ஒன்றும் பெருசாக பணக்காரன் ஆக முடியாது. ஏதோ பிழைப்புக்கு ஒரு வழி உண்டாகுமே தவிர பெரிய பணக்காரனே ஆக முடியாது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியாது. நீ பணக்காரன் ஆகணுன்றதுக்காக இயேசு சிலுவையில் தரித்திரர் ஆனார். அப்போ சொல்கிறாரு, நீ கர்த்தர் என்னன்னா உடன்படிக்கையை நினச்சிரு. இந்த வேலை தான் எனக்கு காப்பாற்றுச்சுன்னு நினச்சிடாத. இந்த வேலையினுடைய திறமை தான் எனக்கு காப்பாற்றுச்சுன்னு நினச்சிடாத. அவர் என்னோட உடன்படிக்கை செஞ்சுருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக நான் செழிப்பேன். இப்போ இந்த வேலையில் அவர் உடன்படிக்கை செஞ்ச தேவன் நான் செய்யும்போது அவர் என்னோட சேர்ந்து இதில் செயல்படுறார். இது எப்படி திறமையாக செய்யணுன்ற அறிவை ஞானத்தை புத்தி அவர் எனக்கு கொடுக்கிறார். எப்படி இதை டெவலப் பண்ணுன்ற எண்ணத்தை வெளிப்பாடு அவர் எனக்கு கொடுக்கிறார். அதை நினச்சிப்பார். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு, வேறு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் இல்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த பலன் எப்படி இருக்கலாம்? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அது இருக்கலாம். இப்போ யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் வேதத்தில் சொல்கிறாங்க யோபின் புஸ்தகன்றாங்க. ஆதியாமத்துக்கு முன்னாடியே அது எழுதப்பட்டுச்சு அப்படின்றாங்க. நியாயப்பிரமாணம் எழுதுறதுக்கு முன்னாடி யோபு புஸ்தகம் முதல்ல எழுதினாங்க அப்படின்றாங்க. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் வந்து நியாயப்பிரமாணோடு கிடையாதுங்க, யோபின் புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முன்னாடி யோபு அந்த வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை அவர் புஸ்தகம் முதல்ல எழுதப்பட்டுச்சு. அப்போ யோபு புஸ்தகம் முதல்ல எழுதப்பட்டுச்சு. ஆதாம்னா முதல் மனுஷன். ஆனாலும் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் யோபு புஸ்தகம் சொல்லி வேத வல்லுநர்கள் வியாக்கியானம் கொடுக்குறாங்க. ஆனால் யோபுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல மனுஷன் பாருங்கள், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு நிறைய சொத்து இருந்திருக்குது. அவனுக்கு என்ன இருந்துச்சாம்? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறுமாடுகள், 500 கழுதைகள், மிருகஜீவன்கள் இருந்தது மாதிரி திரளான பணிவிடைக்காரர் இருந்தார்கள். ஆனால் அந்த மனுஷன் கிழக்கு புத்தர் எல்லாரிலும் பெரியவனாக தான் யோபு 1:3 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 7000 ஆடு, 3000 ஒட்டகன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கான வாகனம். அது குதிரைகள் வந்து ஸ்பீடாகவே ஒரு நாட்டுக்குள்ளே சுற்றுற வாகனம். கழுதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு நாட்டுக்குள்ளே சுற்றுற ஒரு வாகனம். அந்த காலத்தில் அதான் வாகனங்கள். இப்போ ஒரு நாட்டை விட்டு நாடு போகிறது எதுனா, ஒன்று கப்பல் போகுது, இல்லை ஹெலிகாப்டர் போகுது, இல்லை ஃப்ளைட்டு போகுது. ஒருத்தன் வீட்டுக்கு முன்னாடி 3000 ஹெலிகாப்டர் நின்றுச்சுனாக்கா அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய இடம் இருக்கணும், அதுக்கு எவ்வளோ பெரிய ஆள் அவன் இருக்கணும். 3000 ஒட்டகம் இருக்குது அங்கே. அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருக்கணும். அப்போ அவனுக்கு 7000 ஆடுகளும், 3000 ஒட்டகங்களும், 500 ஏறு மாடுகளும், 500 கழுதைகளும், மிருகஜீவன்களும் இருந்தது மாதிரி திரளான பணிவிடைக்காரன் இருந்தார்கள். அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவனை வந்து வேலிடிச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறார். அதை யோபு 1:10 வாசிக்கிறோம். அங்கே பிசாசே சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலிடைக்கவில்லையோ. அப்போது அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். கர்த்தருடைய பாதுகாப்பு அங்கே இருந்திருக்குது. இவன் அங்கே போய் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, எங்கேருந்து வரேன்னு கேட்டவொடனே உலகமெல்லாம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ இங்கே வந்துருக்கு. எங்கே வந்துருக்கிறான்? தேவபுத்திரர் நடுவில் வந்து நிற்கிறாராம். இப்போ நாமெல்லாம் யார்? தேவபுத்திரர்கள். நம்ம யார்? தேவ. அங்கேயே போயிட்டான். அங்கே வரத்துக்கு ஏமாத்துறேன்னு கேட்குறேன். எங்கே போயிட்டான்? அங்கேயே போய் நிற்கிறான் அவன். உலகமெல்லாம் ரவுண்ட் வச்சு தேவபுத்திரர் நடுவில், தேவபுத்திரர் இருக்கும்போது அங்கே வந்து நிற்கிறானா. எனக்கும் ஒரு ப்ரெசென்ட் போட்டு வந்திருக்கிறேங்க அப்படின்னு. நானும் எங்கேருந்துப்பா வந்திருக்கிறேன்? உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கிறேன். சரி, அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறானே, அவன் மேலே கவனம் வச்சியா? நீ அவனை சுற்றி வேலடிச்சு வச்சிருக்கிற. நீ கண்டி பர்மிஷன் கொடுத்தனா
அவன் கைக்கு ஆசீர்வதிக்கவில்லையோ? யோபு 1:10 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடிக்கவில்லையோ? எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறான். உங்களுடைய பாதுகாப்பு இருக்குது. நீ கண்டி பர்மிஷன் கொடுத்துட்டா நீ பாதுகாத்து வச்சிருக்கிற ஆள் மேலே எப்படி நான் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் போகிறது? நீ கண்டி கொஞ்சம் பர்மிஷனு கொடுத்துட்டீங்கன்னா நான் உள்ளே போய் எல்லாத்தையும் காலி பண்ணி அவன் வாயிலே உன்னை தூசிக்க வச்சிருவேன். அது எவ்வளோ சொன்னால் அறிவுகட்ட பிசாசு. நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் உன் கையில் இருக்கிறானே. ஆதாம் உண்டான நாளிலிருந்து ஆதாம் என்னைக்கு விழுந்து போனான் அந்த நாள்லேருந்து உலகத்தின் அதிபதி நீ ஆகிட்ட. உன் கையில் இருக்கிற ஒரு ஆளையே நான் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன்? நீ அது கூட உனக்கு தெரியலன்னார். உன் கையில் இருக்கிற ஒரு ஆளை நான் இந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ நம்ம இங்கே பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை போலக்குது. அந்த அறிவு கூட பிசாசுகளை பாருங்கள். பிசாசு நம்ம எல்லாம் தெரிஞ்சு நினச்சக்கூடாது. அவனுக்கு நிறைய விஷயம் தெரில. அவனுக்கு இவன் நான் நினச்சிக்கிறான்னாக்கா ஆண்டவர் வந்து டபுள் கேம் ஆடுறவர் பழகுது. புள்ளியும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுவார் பழகுது. அவர் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவார், சாபத்தையும் கொடுத்துருவார். அவர்கிட்ட நன்மை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ? அவன் வார்த்தை அவன் வாய் நறிக்க பார்த்தீங்கன்னாக்கா யோபு 1:21 எல்லாம் ஒரே நாளில் காலி. எல்லாம் ஒரே நாளில் காலி. அவ்வளோ பேர் ஆசீர்வாதம். இப்போ சொல்கிறான் யோபு 1:21 நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியா விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எடுத்தது யாரு? பிசாசு. இவன் என்ன சொல்கிறான்? அப்போ என்ன அர்த்தம்? தப்பாக புரிஞ்சுக்கிறான் தேவன். என்ன அர்த்தம்? பிசாசு எடுத்தா அப்படின்னு உனக்கு புரிஞ்சுச்சுனாக்கா இவன் கொஞ்சம் விசுவாசத்தை பயன்படுத்தி அவனை காலி பண்ணிருப்பான். நிறைய விசுவாசிங்க அப்படி தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னு. ஆண்டவர் அதெல்லாம் கொடுக்குறதில்ல. பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் பிரச்சனை கொடுக்குறதில்ல, ஆசீர்வாதத்தை எடுக்கிறதில்ல, உன் சரித்த வியாதியை கொடுக்குறதில்ல. பிசாசு தான் கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கசப்பை ஏற்படுத்திட்டு அதை பார்த்து ரசிக்கிறவனாக இருக்கிறான். உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் திருடி தேவனுக்கு உங்களுக்கு ஒரு கசப்பை ஏற்படுத்திட்டு நீங்கள் நினச்சிப்பீங்க ஆண்டவர் தான் அதெல்லாம் கொடுக்குறா, இந்த வியாதி இந்த பிரச்சனைலாம் அதெல்லாம் வருது, நான் சரியில்லை பழகுது, நான் உன்னோட 10 மடங்கு சரியில்லாதவங்க நல்ல கார் வச்சுருக்கிறானா. அப்போ அதை நான் என்ன சொல்கிறது? நல்லா பங்களா வச்சுருக்கானே, சைக்கிள் செயின் மாதிரி கைத்தில் போட்டுக்கிறானு கோல்டில், அது என்ன சொல்கிறது? நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு எடுத்தா முதல்ல அவனும் தேர்த்துனா அப்புறம் உந்து எடுக்கணும். அந்த சாதாரண அறிவு கூடவா இருக்க வேணாம். சரி நீ சரியில்லைன்னு நீ நினச்சிக்கின்னா உன்னோட 100 மடங்கு சரியில்லாதவன் அவ்வளோ நல்லா இருக்குன்னா முதல்ல அவன் தேர்த்து அதுக்கப்புறம் என்கிட்ட வரணும்டா நீங்கள் நினச்சிருக்கணும். யார் எடுக்கணும்? முதல்ல அவன் 100 மடங்கு உன்னோட மோசமானவன், அவன் நல்லா இருக்கிறான். ஆண்டவர் பாருங்க, ஒரு துர்மார்க்கன் நல்லா இருக்கும் கூட அவனை வந்து பார்த்து அவன் எடுக்கிறது இல்லை. ஆண்டவர் அவர் நல்ல தேவன். அவர் கெட்டவனுக்காகவும் மழை பெய்ய வைக்கிறாரு, நல்லவனுக்காகவும் மழை பெய்ய வைக்கிறார். அவர் நல்லவர் மேலும் தீயர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி அநீதி உள்ளர் மேலும் நீதி உள்ளர் மேலும். அநீதி உள்ளவன் தோட்டம் கூட விளையிட்டு அங்கேயே மழை பெய்யட்டுன்றார். அவன் அநீதி உள்ள விலை கூட அங்கேயே மழை பெய்யிட்டான், விலை நல்லா இருக்கட்டான்றார். ஐயா அநீதி பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், மழை எல்லாருக்கும் பாரபட்சம்லாம் பெய்யட்டும், சூரியன் எல்லாருக்கும் பொதுவாக ஒதுக்கிட்டோம். நன்றி இல்லாதவன் துரோகி, அவனுக்கு நன்மை செய். அவர் நன்றி இல்லாதவருக்கு துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்றி கட்டவங்க துரோகி, அவனுக்கு நன்மை செய், பரவாயில்ல. அவ்வளோ நல்ல தேவன் போய் இந்த யோபுவை போய் இப்படி பண்ணுவாரா? யோபு என்னன்னாக்கா என்ன நினச்சின்னா கர்த்தர் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, கர்த்தர் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டாருன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவன் திருந்திட்டான். அவன் என்ன பண்ணான்? அவன் திருந்திட்டான். அவனுக்கு மனமாற்றம் வந்துடுச்சு. ஐயோ நான் ஆரம்பத்தில் வந்து ஆண்டவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப வாயில் வந்து அலப்பிட்டேன், ரொம்ப பேசிட்டேன், இப்போ என் கையை எடுத்து என் வாயை நானே மூடிக்கிறேன், மனம் திரும்புகிறேன்ற ஸ்டேஜுக்கு அவன் வந்துட்டான். யோபு 43 அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் வாசித்தீங்கன்னாக்கா அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 42 அதிகாரம் 3 வசனம் முதல் 5 வரைக்கும். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நான் ரொம்ப பேசிட்டேன், எனக்கு சில விஷயங்கள் தெரியல, நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நினச்சி பேசிட்டேன், இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு. நீங்கள் என்னையும் என் வீட்டை எனக்கு யாரும் சுற்றி வேலடிச்சு வச்சுருக்கீங்க, பிசாசு அதெல்லாம் பண்ணிவிட்டு பழியை உங்கள் மேலே போட்டு வச்சுருக்கிறான். நானும் வந்து பிசாசு தோறது போலாம் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு நினச்சி அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும், ஆனால் நீங்கள் அதை பண்ணல அப்படின்னு அவன் மணந்துடும் போது தான் அந்த யோபு 42 அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவன் இழந்ததெல்லாம் ரெட்டத்தின அவனுக்கு கிடச்சிதுன்னு அதே அதிகாரத்தில் வரும். எதெல்லாம் இழந்தானோ அது ரெட்டத்தினான் கிடச்சிதுன்னு அதே அதிகாரத்தில் வரும். அப்போ தேவனை குறித்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதங்களை இழக்க செய்யும். தேவனை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதங்களை பெருக செய்யும். தேவனை குறித்த
யோபுக்கு தவறான புரிந்து கொள்ளுதல் வந்துச்சு. கர்த்தர் தான் எடுக்கிறார், எல்லாமே காலி ஆயிடுச்சு. அவனுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அறிவு ஒழுங்காக வேலை செஞ்சுச்சுனாக்கா, அதான் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பெருசு இல்லை, கர்த்தருக்கு அறிவு இருக்கணும், அப்புறம் இருக்கிறத காப்பாற்றிக்க முடியும் இருக்கிறத. அப்போது இந்த யோபுக்கு கர்த்தர் கொடுத்த வழிநடத்தலைனாக்கா, தேவனை கொடுத்த ஒரு சரியான அறிவு தான் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஐஸ்வர்யம் சம்பாதிக்கூட பலன் இருந்துச்சு பாருங்கள். திரும்ப எவ்வளோ போச்சோ அதோட டபுள் மடங்காக எடுத்துட்டான். எவ்வளோ போச்சோ டபுள் மடங்காக எடுத்துட்டான். எல்லாத்தையும் எடுத்தானே, ஒரு ஆளை மட்டும் வச்சான் உயிரா. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே ஒரு ஆளை மட்டும் உயிராக வச்சான். எதுவும் வச்சான், அவள் வயால் சொல்லணும், நீ வந்து 7000 ஆடுங்களாம் வச்சுருந்த, 3000 மட்டும் வச்சுருந்த. அப்போது என் புருஷன் சொல்கிறது கொஞ்சம் கௌரவமாக இருந்துச்சு. இப்படி ஓடிட்டு சொல்கிறேன்னு இருக்கிற உன்னோட மனைவியும் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கௌரவம் குறைச்சா இருக்குது. ஆனால் நீ வந்து தேவனை வச்சு கொஞ்சம் செத்து போயிடு, தயவுசெய்து தேவனை வச்சுட்டு ஜீவனை விட்டுரு. எப்படி இருந்திருக்க பாருங்க யோபுக்கு இந்த வார்த்தை கேட்ட உடனே. அவன் எழுந்ததோட பெருசாக தெரியாது, அடி பாவி எல்லாத்தையும் கூட இருந்து அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா தடுமாறும்பொழுது சரியான நேரம் பார்த்து என்ன இப்படி பண்ணுறியன்னு நினச்சிருப்பான் கண்டிப்பாக அவன். ஏன்னா அப்படி ஒரு ஆள் வேணும்னு சொல்லி கரெக்டாக வச்சான். அப்படி ஒரு ஆள் கூட இருக்கணும். அவன் எல்லாத்தையும் எல்லா பிள்ளைங்கள்லாம் சாவடிச்சான், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இவளை மட்டும் கூட வச்சான். ஏன் தெரியுமா, இவள் வாயால் அந்த வார்த்தை சொல்லணும், நீ செத்துருப்பா தயவுசெய்து. எப்படி அவனை சாக முடியும், மரணம் தானே தானே வரும். அவன் என்ன சொல்ல வரனா, சாவு வருத வரல, நீ தற்கொலை பண்ணி செத்துட்டு சொல்லாமல் சொல்ல வர. அவன் சீக்கிரமாக உன்னை எத்து போட்டால் நான் நிம்மதியாக இருப்பேன். இதுக்கப்புறம் உன்னை வச்சு ஓடி எடுத்து நீ சொல்ல இருக்கிற அளந்து சீல நீர்லாம் வடிஞ்சிட்டு இருக்குது, துர்நாற்றம் வீசுது, ஒரு மாதிரி சாம்பலத்து மேலே போட்டுக்கிற. இப்போ எனக்கு கௌரவ குறைச்சாது உன்னை வந்து என்னுடைய கணவன் சொல்லிக்கிறதுக்கு. ஆனால் எல்லாம் போனதுக்கப்புறம் எதுக்கப்புறம் நீ மட்டும் இருந்தீன்னா பிரயோஜனம், அதில் நீயும் போனால் போய் தொலைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல ஆரம்பிச்சிட்டா பாருங்க. ஆனால் அதெல்லாம் கூட தாங்கினான். அவன் என்ன பண்ணான், அதெல்லாம் கூட தாங்கினான். ரெட்டத்தினையாக கருத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்பான், அடப்பாவி இவனை போய் சாவு சொல்லட்டுமே, இப்போ டபுள் மடங்கா எல்லாமே வந்துடுச்சு. உலகம் அப்படியே செத்து போயிருந்தான்னாக்கா சரித்திரம் மாறி போயிருக்குமே, நல்லா வாழ்ந்து செத்துட்டானே, இப்போ நல்லா வாழ்ந்து அதை விட நல்லா வாழ்கிறான்ற சரித்திரம் வந்துடுச்சு. இப்போ அதை விட டபுள் மடங்கு இரட்டத்தனியாக நல்லா வாழறான். எல்லாம் டபுள் மடங்கு கற்றுக் கொடுத்துட்டார். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு. தேவன் வந்து கொடுக்கிறவர் எடுக்கிறவர் அல்ல. எடுக்கிறவன் பிசாசு தான். எடுக்கிறவன் யார், தேவன் டபுள் கேம் ஆடவே மாட்டார். பிள்ளைகள்கிட்ட அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை அவர் எடுக்க மாட்டார், எடுக்கவே மாட்டார். அவர் அப்படி தேவன் கிடையாது. அவர் நன்மையும் தீமையும் சேர்த்து செய்கிறவர் கிடையாது. நன்மையை மாத்திரமே செய்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். ஆசீர்வாதம் போதுன்னா அதுக்கு காரணம் தேவன் கிடையாது, அது காரணம் பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், அதுக்கு தான் வந்திருக்கிறான். ஆனால் இவர் சொல்ல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான லீடிங் கிடைக்குது. அதில் யோபு கிடைச்ச பலன் பார்த்தீங்கன்னா, தேவனை கொடுத்த சரியான அறிவு தான் நமக்கு இருக்க ஆசீர்வாதம் பெருகினே போகும். நம்முடைய சாமர்த்தியம் கை உழைப்பெல்லாம் கூட கிடையாது. நம்முடைய சாமர்த்தியம் தேவனை கொடுத்து சரியாக புரிஞ்சிங்கன்னா ஆசீர்வாதம் பெருகிடுச்சு. இருந்ததெல்லாம் ஜீரோ வந்து இப்போ ஜீரோலேருந்து எவ்வளோ வந்துச்சு, அதை டபுள் ஆகிடுச்சு. ஒரே ஒரு காரியம் தான் நடந்துச்சாங்க, தேவனை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல். தேவனை குறித்த அது எங்கே வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது வரும். எங்கே வரும், தேவனுடைய வார்த்தை கேட்குறது கொஞ்சம் கம்மியாச்சுன்னு வச்சுக்க, சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு எதிராக நடக்கும்போது என்கிட்ட குறைகிறது உண்மைதான். ஆனால் தேவன் அந்த உங்கள் வாழ்க்கையில் தீமையில் அனுமதிக்கிறது இல்லை, அது வர்றதில்லை. தேவனை கொடுத்த சரியான அறிவுகளுக்கு இருந்துச்சுனாக்கா அந்த சூழ்நிலையில் நீங்கள் விரட்டி அடிக்கலாம் பிசாசின் கிரியைகளை. இன்னும் விசுவாசம் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகலாம், இன்னும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணலாம். ரெண்டாவது ஒரு மனுஷனை குறித்து நம்ம பேசணும், ஆபிரகாமை குறித்து. அவனை கர்த்தர் சொன்னார், நீ தேசத்தை இனத்தை தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா, தன் இனத்தானாகிய லோத்தை கூட கொண்டு போயிட்டான். இனத்தை விட்டுட்டு போட சொன்னால் இனத்தானாகிய லோத்தை கூட கூட்டின்னு போயிட்டான். 2 பேருக்குமே பணம் ஜாஸ்தி வந்துடுச்சு, இப்போ ஐஸ்வர்யம், அந்த பூமி தாங்கலையாம். இப்போ அவங்களுக்குள்ள சண்டை வருது. யாருக்குள்ள, ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் கிடையாது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் பார்டர் சண்டை வந்துச்சு. இதான் பார்டரில் நீ ஆடு மேய்க்கிற, ஊன் பார்டரில் நானும் ஆடு மேய்க்கிறேன். ஏரியா பிரச்சனை வந்துச்சு இப்போ அவங்களுக்குள்ள. இப்போ ஆபிரகாம் கூப்பிட்டு பேசலாம் லோத்துவே, நம்ம வந்து சகோதரர்,
அவங்களுக்குள்ளே வந்த சண்டை அவங்க லெவல்லே இருந்துக்கிட்டோம். இது நம்ம லெவலில் வர வேணாம். நமக்குள்ள நம்ம லெவலில் சண்டை வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசி நல்ல முடிவை எடுத்துடலாம். உனக்கே சாய்ஸ் கொடுத்துட்றேன். நீ கிழக்கில் போனால் நான் மேற்குக்கு போயிடுறேன், நீ வடக்கு பக்கம் போனால் நான் தெற்கு பக்கம் போயிடுறேன். அதில் நம்ம வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நீங்கள் சண்டைலாம் பார்த்துக்கலாம். இப்படியே இருந்தால் ஒருத்தருக்கு சண்டை வாங்கி நம்ம லெவலில் சண்டை வந்துடும் அது அப்படின்னு அவன் பார்த்தான். நீர்வளம் பொருந்திருக்கிற தேசத்தை சோதம் கோரா பார்த்து இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நடு ரோட்டை விட்டு போயிட்டான். இவனால் கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சாரு. நீ இங்கே இருந்துக்கப்பா, நான் அங்கே போயிடுறேன்ட்டான். நீர்வளம் பொருந்திருக்கிற நாட்டை எடுத்துன்னு போயிட்டான். அங்கேயும் கர்த்தர் அவனை விடலை. இப்போ அவனுக்கு எதுக்காக அழைச்சாரோ அந்த நோக்கமாக அவனுக்கு பாதி மறந்து போச்சு. ஏன்னா அவனை அழைச்சதான் அவன் மூலமாக ஒரு சந்ததி வரணும், அந்த சந்ததியில் கிறிஸ்து பிறகு தான் அழைச்சார். இப்போ அது வரத்துக்கே எங்கள் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. 75 வயசில் கர்த்தர் அழைச்சார். 99 வயசில் தான் கர்த்தர் திரும்ப பேசுகிறார். நடுவில் எவ்வளோ காரியம் நடுவில் பேசினார். ஆனால் விசுவாசம் வந்து ஸ்ட்ராங்காக ஆண்டவர் மேலே அவனுக்கு இல்லை. அவன் என்னெல்லாம் ஃபுல்லாக இந்த கூட வந்த லோத்து மேலேயே இருந்துச்சு. லோத்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். நடு ரோட்டில் விட்டு போயிருக்கிறான். எங்கே விட்டு போயிருக்கிறான்? நடு ரோட்டில் விட்டு போயிருக்கிறான். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தரிசனத்தை கொடுக்குறாரு அவனுக்கு. என்னன்னாக்கா, உன் சந்ததி பிறகு தான் தரிசனம் தரேன். ஆதியாகமம் 15:5 அவனை வெளியே கூப்பிட்றாராம். நீ வானத்தை அண்ணாந்து பார். இப்போ எதை பார்க்கணும்? ஒன்று கூட இல்லைன்னு பார்க்கக்கூடாது. வானத்தை பார்த்தா அங்கே நிறைய நட்சத்திரம் தெரியும். வானத்தை பார்த்தா நிறைய நட்சத்திரம் தெரியும். அதை அண்ணாந்து பார். நட்சத்திரம் உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பாட நோக்கி உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்றார். நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துறாத, இப்போ கடற்கரை மணலை கொஞ்சம் பாருன்னார். ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆஸ்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியாக தங்கள் சத்துக்களும் வாசல் சுமந்து கொள்வார்கள் என்றும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய பேரெல்லாம் கொஞ்சம் மாற்றுறாரு. நீ இனிமேல் ஆபிரகாம்னு வச்சுக்கோ, ஆபிரகாம்னு வச்சுக்கோ. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், ஒரு குழந்தை கூட பிறக்காதப்பவே. உன் மனைவி வந்து சாராயின்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடு. திரளான ஜாதிகளுக்கு தாய், ஒரு குழந்தையோட பிறக்காதப்போ. அப்போ தரிசனம் வாழ்க்கையில் முக்கியம். இப்போ நடுரோட்டில் விட்டு போய் நான் என்ன பண்ணுறது? இப்போ அங்கேருந்து ஆரம்பி நான் அவனை பணக்காரன் ஆக்குறேன்றார். ஆதியாகமம் 13:17 நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். இந்த 0 பாயிண்ட் எவ்வளோ தூரம் நடக்கிற அதெல்லாம் உண்டுன்ட்டார். எவ்வளோ தூரம் நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு நானே கொடுத்துட்றேன். அப்போ என்னன்னாக்கா, எவ்வளோ தூரம் நடக்கிறானோ அதெல்லாம் இன்று தரிசனம் உனக்கு இருக்கும். வானத்தை பார்க்க பார்க்க என் சந்ததி எவ்வளோவா இருக்குன்னு தரிசனம் உனக்கு இருக்கும். மணலை பார்க்க பார்க்க என் சந்ததி எவ்வளோவா இருக்குன்னு தரிசனம் உனக்கு இருக்கும். அப்போ வாழ்க்கையில் வந்து இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் வருவதற்கும் தரிசனமே வாழ்க்கையின் முதற்படி என்பதை கர்த்தர் யாருக்கு கற்றுக் கொடுத்தாருனாக்கா, இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். எது முதற்படி? தரிசனம். விஷன் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. வெறும் உழைப்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. தரிசனம் இருக்கணும். எது இருக்கணும்? தரிசனம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அதுக்கப்புறம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆபிரகாமுடைய சொத்தில் ஒன்றும் பெரிய ஆளாக இல்லை. ஆபிரகாம் பெரிய பணக்காரன் தான். அவன் சீமானாக தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன் நாட்கள் உண்டான இல்லாமல் பெரிய பஞ்சத்தில் போய் ஈசாக்கு என்ன பண்ணுறான்? மாட்டுறான். நீ ஒன்று அப்பா சொத்தில் வந்து வாழ்ந்துன்ற சரித்திரம் உனக்கு வரக்கூடாதுப்பா. உன்னை நான் ஆஸ்வதிச்சுன்ற சரித்திரம் உனக்கு வரணும். ஒவ்வொரு மனுஷன் கதை தான் ஆஸ்வதிக்கிறார் பாருங்கள். ஆபிரகாமுடைய சொத்தில் ஈசாக்கு வாழல, ஈசாக்கோட சொத்தில் யாக்கோபு வாழல, யாக்கோபோட சொத்தில் யோசேப்பு வாழல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கர்த்தர் சந்தித்து மீட் பண்ணி அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாரு கர்த்தர். அவங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் அவனை வளர்ப்பாங்க. நீ என்ன சார்ந்துக்கணும்? குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் யாரை சார்ந்துக்கணும்? என்ன பண்ணணும்? என்ன சார்ந்துக்கணும்? என்ன சார்ந்து நீ வளரணும். இவன் ஒரு பஞ்சதேசத்தில் போய் மாட்டிக்கிறான். ஆதியாகமம் 26 வரும். அது ஃபுல்லாகவே எல்லாரும் தன்னுடைய லேண்டை விற்றுட்டு அபிமெலேக்கு ராஜாக்கிட்ட கொடுத்துட்டு வர காசை வாங்கிட்டு எகிப்துக்கு பஞ்சம் பழக போயிடுறாங்க. கதை சொல்கிறா, நீ இங்கே இரு, இங்கே வாசம் பண்ணு, உன் தகப்பனாகி ஆபிரகாம் ஆகிட்டு ஆணையை நிறைவேற்றேன், தேசங்கள் யாவும் உனக்கு தருவான் அப்படின்றார். அந்த தேசத்தில் அவன் விதை விதைக்கிறான். என்ன பண்ணுறான்? அப்போ சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க. விளையவே விளையாது. அங்கே விதைச்சானா எதை நம்பி விதைச்சான்? கர்த்தர் சொன்னாரே நம்பி விதைச்சான். அப்போ சூழ்நிலைகளை அல்ல, கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் என்பதை யார் கற்றுக் கொடுத்தார்னா, இந்த ஈசாக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சூழ்நிலை வந்து ஏர்மாறாக இருக்கலாம், ஒன்றே நடக்காது, கிடைக்காது, முடியாது, வழியிலன்னு இருக்கலாம். நான் சொன்ன என் வார்த்தையை நம்பி நீ இறங்கி உனக்கு நடக்கும். அவன் தோணுனா துறவு வர மாட்டேன், இவன் தோணுனா துறவு வருது. வந்ததுக்கப்புறம் அது எந்துன்னு சண்டைப்பட வரான். சரி, எத்துன்னு போப்பா, நான் வேறு இடத்துக்கு போய் தோன்றேன். இங்கே நின்று போய் திரும்ப அவன் தோன்றத்தில் தண்ணி வருது. இது எந்துன்னு சண்டை போட்டு போனதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு இது. அப்புறம் தண்ணி வர மாட்டேன். அங்கே வச்சு அங்கே போய் அதுவும் எந்துன்றான்.
சரி எடுத்துன்னு போன குத்து நிறத்தை வைத்து உணர்ந்து பண்ணுறான், இங்கே நின்று அங்கே வருது. அதுவும் ஏன் தின்றான். சரி அவன்கிட்ட விட்டு இன்னொருத்துக்கு போகிறான், அங்கே நின்று போய் இவன் விட்டுட்டு பண்ணுறது அங்கே நின்று போகுது தண்ணி, அங்கே தோன்றத்தில் மட்டும் தான் வருது. அவன் புரிஞ்சு நாடடா கர்த்தர் இவன் கூட இருக்கிறாரு, இவன் எங்கே போய் எதை தோணினாலும் அங்கே தண்ணி வருது, இவன் துறவு தோன்ற இடத்துல மட்டும் தான் தண்ணி வருது, இவன் விட்டுட்டு போயிட்டான்னா தண்ணி வரமாட்டேன்து. அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான், நாங்கள் உன் கூட உடன்படிக்கை செஞ்சுக்கிறோம், நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்க. அப்போ சூழ்நிலைகள் அங்கே விளையாது, அங்கே துறவு தோணுனா தண்ணி வராது. ஆனால் கர்த்தர் சொன்னார்னா, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிச்சினாக்கா அங்கே வராத இடத்துல உங்களுக்கு அங்கே வரும். இந்த இடத்துல நீங்கள் டெவலப்மெண்ட் ஆக முடியாதுங்க, நீங்கள் டெவலப்மெண்ட் ஆவீங்க அந்த இடத்துல. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், சூழ்நிலைகளே இல்லை. யார் நம்புகிறவன்? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இப்போ யாக்கோபு அவனுடைய முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாமனாரே முதலாளி. மோசமான மாமனார். அப்படி ஒரு மாமனார் யாருக்கும் வாய்ச்சிடக்கூடாது. இவனை வச்சு இவனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி சொத்தை இன்னும் பெருக்கிக்கலான்னு பார்த்தான். அவன் பார்த்துட்டு எது நல்ல நிறைய குட்டி போட்டு அது எந்துன்றுவான், எது குட்டி போடல அது உண்டுன்றுவான், எது குட்டி கம்மியாக போடுதோ அது உண்டு. கலப்பு நிறமும் புள்ளியும் உள்ள குட்டி போட்டுச்சுன்னா அதெல்லாம் நிறைய போட்டுச்சுன்னா அது எந்து, வரி உள்ள குட்டி போட்டுச்சுன்னா அது உண்டு, அது கம்மியாக போகுது. ஆண்டவர் சொன்னார், இப்போ குட்டி எது ஜாஸ்தி போனேன்னு நினைக்கிறேன், அது ஜாஸ்தி போடுற மாதிரி மரத்துடைய பட்டையை உறிஞ்சி அதனுடைய பட்டையில் நீ உனக்கு எது வேணுமோ அது மாதிரி டிராயிங்கில் வரைஞ்சி அது தண்ணி குடிக்கும்போது நீ அங்கே போட்டுரு, அது என்ன போனால் நிறைய அதே மாதிரி குட்டி போட்டுரும். அதுமாதிரி போடுமா, அவர் சொன்னால் அது போடும், நீங்கள் போய் வரைஞ்சி போட்டினா அது போடாது, நீ வரைஞ்சி போட்டிங்கன்னா அது போடாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, அப்படி வரைஞ்சி வந்துடும் போகுது. கல்யாணம் ஆன புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போனால் ஒரு ஆண் குழந்தை ஃபோட்டோ ஒன்று அப்படியே மாட்டிருக்கும். ஏன்னா ஆண் குழந்தைன்னு தெரியும், அதனால் அதை ஜட்டி போடாமல் இருக்கும் அந்த குழந்தை, அது பார்த்தாலும் ஆண் குழந்தைன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு குழந்தை அப்படி பிறக்கணும்னு மாட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை, இப்படி மாட்டி வச்சு கஷ்டம் இப்படி பிறகுலையே. ஆனால் அவனுக்கு அப்படி பிறந்துச்சு, அவன் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு அப்படி இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு சொப்பனத்தை கர்த்தர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நீ இப்படி பண்ண அப்படி நடக்கும்னு. அதை அவன் அப்படியே சொல்கிறான். என்னன்னாக்கா அந்த விதமாக கர்த்தர் எந்த விதமாக அவனை பேசினாரோ அந்த விதத்தில் தான் அவன் செழிச்சானான். ஆதியாகமம் 30:43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைஞ்சு, எவ்விதமான கர்த்தவனை எப்படி டைரக்ட் பண்ணாரோ, எப்படி கர்த்தவனை வழி நடத்தினாரோ, எப்படி அவனை இடைப்பட்டு எப்படி அவனுக்கு ஐடியா கொடுத்தாரோ, எதை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொன்னாரோ அந்த விதமாய் இவ்விதமாய் அந்த புருஷன் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். ஆதியாகமம் 31:9 இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஒரு ரூட்டில் கர்த்தனை கொடுத்தாரு, அந்த ரூட்டின் மூலமாக நான் செழித்தேன். இதை என் உழைப்பு கிடையாது, என் உழைப்பை பயன்படுத்தினாக்கா இவன் என்னை மொட்டை வச்சு போய்ட்டுருப்பான். என் உழைப்பு அங்கே பெரிய வேலையை செய்யலை. அவன் என்னை ஏமாற்றி அவன் சொத்து சேர்க்கணும்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் அவங்ககிட்ட பிடிங்கி என்ன பண்ணார், என்கிட்ட கொடுத்துட்டார். ஒரு விதமாக கர்த்தர் என்ன பண்ணுறத செஞ்சார். இவ்விதமாய் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யோசேப்போட வாழ்க்கையில் தரிசனம் இருந்துச்சு அவன் வாழ்க்கையில். ஆனால் அடுக்கடுக்கான தடைகள். தரிசனத்தை சொன்னால் கூட பிறந்தவனே அவனை குழி வெட்டவனாகிறான். தூக்கி என்ன பண்ணுறான், 20 வெள்ளிக்காசு விற்றுட்டான், குழியில் போட்டான். அங்கே ஒருத்தன் விலை கொடுத்து வாங்குறான். அங்கே போனால் வீண் வழி சாட்டப்பட்டு எங்கே போயிடுறானாக்கா சிறைச்சாலைக்கு போயிடுறான். அங்கேருந்து கர்த்தரை தூக்கி பார்வோனுக்கு அடுத்த சனத்தை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா தரிசனம் வாழ்க்கையில் இருந்தது யோசேப்புக்கு. ஆனால் தரிசனம் நிறைவேறதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அடுக்கடுக்கான தடைகள். சகோதரர்கள் மூலமாக தடை, ஒருத்திபார் வீட்டில் போனால் அங்கே ஒரு தடை, ஜெயிலில் போனால் அங்கே ஒரு தடை, எங்கே போனாலும் தடை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாராம், தரிசனம் இருந்து அடுக்கடுக்கான தடைகள் வந்தாலும் கர்த்தரை எல்லாவற்றையும் தலைக்கீழாய் மாற்றுகிறவர் என்பதை கர்த்தரவனை கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் அவன் கூட இருக்கிறான்றத அந்த சிறைச்சாலைக்காரருடைய தலைவன் பார்த்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சார் எல்லாத்தையும். இவன் கைதிவன் நடத்த மாட்டோமா நான் அப்படின்னு. கர்த்தர் அவன் கூட இருக்கிறத போர்த்திபார் பார்த்தான், அவன் வீட்டை அவனோட ஒப்படைச்சான். ஆனால் நடுவில் அங்கே ஒரு பிரச்சனை வருது. அவன் தரிசனம் ஒருத்தன் கூட இருந்து எவ்வளோ சிக்கலில் போய் அவன் சிக்கினாலும் கர்த்தர் அவன் கூட இருந்து அவனை பாதுகாப்பதையும் அவனை பராமரிப்பதையும் நிச்சயமாய் நீங்கள் பார்க்க முடியாது. யோசேப்பின் வாழ்க்கையை தேவன் செய்து காண்பித்தார். அப்போ தரிசன வாழ்க்கையில் இருக்குது, ஒரு பெரிய தரிசனம் இருக்குங்க, செய்ய முடியலங்க, அடுக்கடுக்கான தடை வருதுங்க, எதிர்ப்புகள் வருதுங்க, பிரச்சனைகள் வருதுங்க. தரிசன வாழ்க்கையில் இருந்து அடுக்கடுக்கான தடைகள் வந்தாலும் கர்த்தரை எல்லாவற்றையும் அப்படி லாஸ்ட்டாக தலைக்கீழாக மாற்றி அவனை டாப்பில் கொண்டு வந்து வச்சிட்டார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யார் வச்சார், யோசேப்பை கர்த்தர் வச்சிட்டார்.
அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம பேசணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் வரிசை பற்றினாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஐஸ்வர்யம் சம்பாதிக்கக்கூடிய பலன் வருது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரல. எல்லாருக்கும் ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி ஈசாக்குக்கு வரல, ஈசாக்குக்கு வந்த மாதிரி யாக்கோபுக்கு வரல, யாக்கோபுக்கு வந்த மாதிரி யோசேப்புக்கு வரல. இப்போ யோசேப்புக்கு வந்த மாதிரி யோசேப்பு எல்லாம் 430 வருஷம் போய் சிக்கிட்டாங்க. எங்கே? பார்வோன்கிட்ட போய் அடிமைகளாக சிக்கிட்டாங்க. அவன் செங்கல் சுடுறதுக்கு வைக்கல் கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப அடிவித்தனமாக வேலை வாங்குறான். அவங்கள அடிவித்தனமாக வேலை வாங்கும்போது கர்த்தர் அவங்களை விடுவிச்சார். எப்படி விடுவிச்சார்னா, சங்கீதம் 105:37 அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அதில் கோத்திரங்கள் ஒருவனும் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அப்போது முன்னாடியே சொல்கிறாராம், அவங்க வீட்டிலாம் சாவு விழுந்துருக்குது. யார் வீட்டில்? எகிப்தியர் வீட்டிலாம் மனுஷர் முதல் மிருகஜீவன்கள் வரை எல்லா தலையீற்றுகளையும் அந்த 10வது வாதிலை கர்த்தர் அடித்து போட்டார். எல்லார் வீட்லேயும் சாவு விழுந்துருக்குது. இஸ்ரவேல் வீட்டில் சாவே கிடையாது. இப்போ இவங்க அங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க. இவங்க போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க, சாவு விழுந்த வீட்டில் யாரும் எடுத்து கொடுப்பாங்க? ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் சாவு விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காஃபி டீ போட்டு போயிட்டு அங்கே கொடுப்போம். ஏன்னா அவங்க வீட்டில் துக்கமாக இருக்குதுன்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களே வெளியும் பொண்ணையும் கேளுன்றார். அவங்ககிட்ட போயிட்டு வெளியும் பொண்ணையும் யார் வீட்டில் யார் வீட்டில் சாவு விழுந்துக்குதோ கர்த்தரங்க தயவு உண்டு பண்ணி கொடுக்குறான். வெளியும் பொண்ணு எடுத்து கொடுத்துட்றான் இவனுக்கு. அதெல்லாம் பிடிக்கணும் வராங்க. நமக்கே அது அநியாயமாக தெரியும். இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக தெரியலையா? இது அவன் வீட்டில் சாவு விழுந்துக்குது, அவங்ககிட்ட போய் வெளியும் பொண்ணு பிடிக்கணும் வந்தாக்கா எப்படி அதுன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒன்றும் இல்லாத வந்திருந்தாங்கனாக்கா ஆசீர்வாதம் கட்டுறதுக்கு அங்கே பொன்னினால் மூடப்பட்ட தகடுகள் நிறைய தேவை. அங்கே கிருபாசனம் பொன்னினால் மூடப்பட்டிருக்கணும், குத்து விளக்கு பொன்னால் செய்யப்பட்டிருக்கணும், தேவ சமூகத்தப்ப மேஜை பொன்னினால் மூடப்பட்டிருக்கணும், பொன் தகடால் மூடப்பட்டிருக்கணும். இப்படி எல்லாமே கோல்டு சம்மந்தமாக நிறைய பொன்னினால் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தது. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, பொண்ணு நடுவில் வேலை 40 வருஷம் வனாந்தரமாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எகிப்திலேருந்து கிடச்ச பொண்ணு அவங்க கர்த்தர்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க காணதை திருச்சி பண்ணது பெரிய பெரிய அறுவடை அவங்க பார்த்தாங்க. நீ கட்டாத வீட்டை கொடுத்துட்டாரு ஆண்டவர். எதை கொடுத்துட்டாரு? இனி கூட பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, எகிப்திலிருந்து கர்த்தர் பிடுங்கி கொடுத்தாரு. யார்கிட்ட? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட. அதேபோல் லாபான் கிட்ட கர்த்தர் பிடுங்கி யார்கிட்ட கொடுத்தாரு? யாபுக்கிட்ட. நம்ம நினைக்கலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா அபிமெலேக்குகிட்ட கர்த்தர் பிடுங்கி யார்கிட்ட கொடுத்தாரு? தேசங்கள் யாவையும் உனக்கும் சந்ததிக்கும் தருவன். தேவன் அப்படி செய்ய வராங்க. ஒருத்தவங்க பிடிங்கி தரதானே ஒரு வேலை இல்லை. அது ஆண்டவருது. பூமி நிறைய யாருது? அவன் அதை ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறான். இப்போ அது யாருது? அது கர்த்தருது, அவனது கிடையாது. அது பூமி, அது நிறைய யாருது? அவன் எல்லாத்தையும் சுருட்டி சேர்த்து அப்படியே வச்சுக்கிட்டான் ஃபுல்லாக. என்னென்ன பண்ண எல்லாத்தையும் பண்ணி கர்த்தர் பாரு, அதை பிடிங்கி விட்ட கொடுத்த நீ கவலை. ஐஸ்வர்ய சபைக்கிட்ட பெல்லம் தரேன், அதெல்லாம் உங்கள் கஜானால வந்துடும். துன்மார்க்கம் பெருகினே போகும்போது வைத்தஸ்ட் அதிகமாகிடுச்சு தாவீதுக்கு. ஐயோ, நீதிமான் ரொம்ப துன்பப்பட்டுனே போகிறான், துன்மார்க்கம் பெருகினே போகிறான்னு வயிறு எரிஞ்சு போச்சு. அவன்கிட்ட ஆண்டு கேட்குறான், ஆண்டவரே நான் செழிக்கலான்னு பரவாயில்ல, அவன் ரொம்ப செழிச்சு என்ன ரொம்ப கேவலமாக நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான்? நீ ஆண்டவரை வணங்குற, நீ போய் இப்படி இருக்கிறியே, நான் பாரு ஆண்டவரே வணங்கல இப்படிக்கிறன்னு என்ன பண்ணுறான்? கேவலமாக நினைக்கிறான். எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவன் பார்வை கொஞ்சம் ரொம்ப கேவலமாக இல்லாத மாதிரி வச்சுங்க ஆண்டவர். அவர் சொல்கிறார், அவன் முடிவை கவனித்து உணர்வும் அளவும் அது பார்வை விசனமாக இருந்துச்சான். முடிவுனா தெரியுமா? அவன் செழிப்பான், அது வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுமா இருக்குது, சீக்கிரமாக போயிடும். அது அனுபவிக்கும் சக்தி அவனுக்கு இருக்காது. அது அனுபவிக்கும் சக்தி யாருக்கு இருக்குது? உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உண்டு, நீதிமானோட பிள்ளைகளுக்கு. அதை வசனம் சொல்லுது நீதிமொழி 13:22, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவனா ரைச்சஸ் மேன் வரும் இங்கிலீஷ் பைபிள் வாசினாக்கா. நீதிமான்ற அர்த்தம் அதுக்கு. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவி யாருக்கு சேர்த்து வைக்கிறான்? யாருக்கு சேர்த்து வைக்கிறான்? நீதிமானுக்காக சேர்த்து. ஒரு பாவி செழிச்சானா நம்ம சந்தோஷப்படணும். ஒரு பாவி நிறைய நகை நட்டு வாங்கி வச்சு, நிறைய கார் பங்களா வாங்கி வச்சு, நிறைய பணம் வச்சுருக்கானாக்கா சந்தோஷப்படணும். என்ன பண்ணோம்? சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தான் வரும்போதுன்னு சந்தோஷப்படணும். அதெல்லாம் ஐயோ அவங்கள்ட்ட இவ்வளோ நல்லா இருக்கே இல்லை, அதெல்லாம் எனக்காக தான் வரப்போகுது. அது எப்படிங்க எனக்கு வரும்? அதுக்கு ஒரு ரூட் இருக்குது. பிரசங்கி 2:26 வாசினாக்கா அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவன், இன்னொன்று பணத்தை அப்படியே கொள்ளையடித்து குவிச்சு சேர்த்து வைக்கிறவன். இப்போது பணத்தை கொள்ளையடித்து குவிச்சு சேர்த்து வைக்கிறவன் பார்த்து சொல்கிறாரு, இதை நீ சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய பொய் சொல்லிடணும், நிறைய ஊழல் பண்ணிக்கணும், நிறைய அநியாயம் பண்ணி, அப்போ தான் அந்த பணத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்க முடியும். நீ அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது உன் வேலை. சேர்த்து வச்சதுக்கப்புறம் இந்த பணத்தை நீதிமானுக்கு கொடுக்குறது ஏன் வேலைன்னு அந்த வசனம் அப்படியே சொல்லுது. பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்குறாராம்? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அங்கே பணம் வரல, என்ன வருது? ஞானத்தையும் அறிவையும்
இன்பத்தை யார் கொடுக்குறாரு? தமது பார்வைக்கு, அவர் பார்வைக்கு நல்லவனாக இருக்கு. அடுத்த வசனம் பாருங்கள். அடுத்த அந்த வசனத்தை அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்குன்னு வசமாக வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. பாவம் செய்கிறவனுக்கு என்ன பண்ணுறான்? பணத்தை நிறைய சேர்த்து குவிக்கிறான். அவன் பணத்தை நம்பி தான் வாங்குறான், கர்த்தரை நம்பி வாழ. பணம் தான் வாழ்க்கை நல்லா இருந்தான் என்ன அவனுக்கு? அது நிறைய பணத்தை கொள்ளை அடித்து வைக்கிறான். சரி, கொள்ளை அடித்து வைப்பா, நீ வச்சதெல்லாம் இவனுக்கு திருப்பி விட்டுறான்றார். நீ கொள்ளச்சி வச்சதெல்லாம் என்ன பண்ணுற? இவனுக்கு திருப்பி விடுறான். யாருக்கு? அவனுக்கு ஞான அறிவு இன்பம் கிடைக்குது. தேவனோட பார்வைக்கு நல்லவனாக இருக்கணும். அவன் பணத்தை பெருசாக நினைக்கல. தேவன் ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு. தேவன் வைக்கிற உறவில் நல்ல இன்பமும் சந்தோஷமும் கிடைக்குது. ஆனால் பாவி என்ன பண்ணுறான்? பணத்தை தான் நம்பி வாங்குறான். அவன் எப்படி யார் சொத்தை திருடலாம், அபகரிக்கலாம், சொத்தை அதிகமாக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் சுரண்ட முடியுமோ சுரண்டி, எங்கெல்லாம் பிடுங்க முடியுமோ பிடுங்கி, எப்படிலாம் கொள்ளடிக்கணுமோ கொள்ளடிச்சு, எப்படிலாம் பொய் கணக்கு காட்டணும் பொய் கணக்கு காட்டி, எப்படிலாம் அந்த சொத்தை பெருக பண்ணி இதை டெவலப் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணான்? பணத்தையே நம்பி வாழ்ந்தாலும் பணத்தை சேகரித்து ரொம்ப குவிச்சு அதிகமாக்கி வைக்கிறான். பைபிள் அப்படி சொன்னான். பாவி பணத்தை சேர்த்து குவிக்கும் போது கர்த்தர் அது குறித்து பராமப்படலை. அவன் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டான்னா அந்த பணம் அதை அவனே அனுபவிச்சுக்கலாம். அவன் ரட்சிக்கப்படாமல் போனான்னா பாவம். மதிகேடனே, இன்றிரவு உன் ஆத்மா எடுபட்டு போகுமானா. அவன் நினச்சான் ஒரு முறை நிறைய விளைஞ்சிச்சு, கலைச்சி தீச்சு நான் பெருசாக கட்டுவேன், நிறைய சேர்த்து வச்சிட்டான்னா. மதிகடனே, இன்றிரவு உன் ஆத்மா எடுபட்டு போகுமானா. நீ சம்பாதித்தவைகள் யாருடையதாகும்? அப்போ பாவி நிறைய சேர்த்து குவிக்கிறான். குவிச்ச உடனே என்ன பண்ணுறான கர்த்தர்? அந்த வசனத்தை இன்னொரு இப்போ பாஸ்டா புரியும் பாருங்கள். பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். நீ ஒரு ரைச்சஸ் மேனாக இருக்கும்போது உனக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவு கொடுக்குறாரு, இன்பத்தை கொடுக்குறாரு. பணம் இல்லைன்னு கவலைப்படாத. பணத்தை ஒருத்தன் அநியாயமாக சுருட்டி சேகரிக்கணும், அதை பற்றி வருத்தப்படாத. அது உன் கணக்கு வர்றதுக்காக உன் கண் முன்னாடி சேர்த்து வச்சுருக்கிறான். அப்படி தான் லாபான் சேர்த்து வச்சான், அப்படி தான் எகிப்துல சேர்த்து வச்சாங்க. 430 வருஷம் இவங்க உழைப்பை பிடிங்கி துணாங்களா? அவங்க 430 வருஷம் அடிமைகளாக வச்சு யார் உழைப்பு பிடிங்கி சாப்பிட்டாங்க? இஸ்ரவேல் உழைப்பை ஆண்டவர் பார்த்தார். உன்னை சும்மா வெளியேற மாட்டேன்டா, 430 வருஷம் உழைப்பை பிடிங்கி சாப்பிட்ருக்கிறான். அவன் அங்கேருந்து பிடுங்கி கொடுத்தன்றான். அவனுக்கு பிடுங்கி எப்படி என்ன பண்ணாமல் கொடுத்துருவானோ அதை பண்ணி கொடுத்தன்றான். அவனுக்கு அவங்களுக்கு கொடுத்துறாங்க, அதுன்னு போ அப்படின்னு. அப்படிலாம் தெரியுது. நான் பார்த்தீனாக்கா இப்போது இஸ்ரவேலுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆசீர்வாத கூடாரம் கட்டுறதுக்கு அல்லது தேவனுடைய ஆலயம் கட்டுறதுக்கு எகிப்தியருடைய பணம், செல்வம், அவங்களோட நகை நட்டு இது தேவை என்பதை இஸ்ரவேலுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். ஐயா அதெல்லாம் தேவையில்லைங்க, அது தேவை. ஊழியம் செய்யறதுக்கு பணம் தேவை கண்டிப்பாக. குடும்பத்தை நல்லா இருந்ததுக்கு பணம் தேவை கண்டிப்பாக. அது ஏங்கிட்டாலும் அங்கே இருந்துங்க, அதெல்லாம் வரும் ஒரு ரூட்டில். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கவனமாக கேட்டு அதை நீ சரியாக ஃபாலோ பண்ணனா உனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாரு, ஒரு புரிந்துறுதல் கொடுப்பாரு, ஒரு பலனை கொடுப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் விதமாக கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல் உனக்கு கர்த்தர் விதமாக கொடுப்பாரு. இப்படி நிறைய பேரை சொல்லணும். இப்போ நேரம் நமக்கு அதிகமாகின்னு போயிடுது. அதனால் இன்னொரு 3-4 நபரை நான் அடுத்த வாரம் மேற்கோள் காட்டி இந்த பணங்கள்லாம் எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தேவன் எப்படி நமக்கு தராரு. ஐஸ்வர்யத்தை நாடி நீங்கள் ஓட வேணாம், அது உங்களை தேடி ஓடி வரும். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் சரியாக கவனிக்கும் போது பணத்தை தேடி நீங்கள் ஓட வேண்டாம், அது உங்களை தேடி ஓடி வரும். உங்களை தேடி உங்கள் கண் முன்னாடியே பொல்லாதவன் செழிச்சானா கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் உங்கள் கணக்கில் வரப்போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஒரு துன்மார்க்கம் செழிச்சானா கவலைப்படாதீங்க, அதெல்லாம் உனக்கு வரப்போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறவர். அது எப்படி நம்ம அதை கிளைம் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நம்ம தியானிப்போம்.